மதுரையை தலைமையகமாக கொண்ட டிவிஎஸ் நிறுவன குடும்பத்தைச் சேர்ந்த மருத்துவர் டி.எஸ். சௌந்தரம் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட சமூக சீர்திருத்தவாதி. காந்தியடிகளின் கொள்கைகளால் கவரப்பட்ட சௌந்தரம் தனது கணவருடன் இணைந்து திண்டுக்கல் அருகே காந்தி கிராம் கிராமிய நிறுவனத்தை சிறிய அளவில் துவக்கினார். சிறிய அளவில் காந்தியடிகளின் கிராமப்புற கல்வி திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பித்து பெரும் சேவை செய்ய துவங்கிய காந்தி கிராம் நிறுவனம் இன்று ஆலமரம் போல் வளர்ந்து விரிந்து பல்கலைக்கழகமாக உருவெடுத்துள்ளது. கிராம சமுதாய அறிவியல், கிராம வளர்ச்சி, அயல்நாட்டு மொழிகள், தமிழ், இந்திய மொழிகள், கிராமிய கலைகள், கிராம சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு போன்ற துறைகள் இங்கு உள்ளன. 200 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ள இந்த பல்கலைக்கழகம் பல சாதனையாளர்களை உருவாக்கிய பெருமையை கொண்டது. சித்த மருத்துவம், இயற்கை வேளாண்மை, யோகா துறைகளிலும் பெரும் பங்களிப்பை செய்து வருகிறது. பல்கலைக்கழக வளாகத்திலேயே தங்கி ஏழை எளிய மக்களுக்கு இலவச மருத்துவம் மற்றும் கல்வி சேவையை ஆற்றினார் மருத்துவர் சௌந்தரம். சுமார் 40 ஆண்டு காலம் தொடர்ந்து அயராது பாடுபட்டு காந்தி கிராமத்தை வளர்த்தெடுத்தார். காந்தி கிராம கல்வி நிறுவனம் நிகர்நிலை பல்கலைக்கழகமாக இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட தினம் 1976 ஆகஸ்ட் 3.